ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான நுங்கு பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா சுண்டி வரட்டும். நுங்கு இப்போ தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி இலை நுங்காக இருக்கணும், முத்திரை நுங்காக எடுக்காதீங்க. இலை நுங்காக இருந்தால் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 3 பீஸ் எடுத்து நம்ம அரைச்சிடலாம். நுங்கை ஏலக்காய் ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மீதி இருக்கிறத நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நுங்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. பால் பாருங்க நல்லா திக்காக ஏடெல்லாம் வந்திருக்கு, சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். அரைச்ச நுங்கை போட்டுக்கலாம். இப்போ நுங்கு வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துட்டு பாருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சில்லுன்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து நம்ம குடிக்கலாம். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நுங்கு பாயசம் எடுத்தாச்சு. நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். இந்த சில்லுன்னு குடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். டேஸ்டியான நுங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.